இப்போ வந்து நம்ம 9th ஸ்லோகம் லலிதா சஹஸ்ரநாமத்துல பத்மராகசிலாதர்ஷ பரிபாவீகபோலபூஹ நவவித்ருமபிம்பஸ்ரீ ஞக்காரி ரதனச்சதா. இதுக்கு வந்துட்டு என்ன அர்த்தம் அப்படின்னா, பத்மராகம் அப்படிங்கிற அந்த கல்லு வந்துட்டு பளபளன்னு இருக்கும், சிகப்பா இருக்கும். அம்பாள் கபோலம்னா கன்னம். அம்பாளினுடைய கன்னம் எப்படி இருக்கான், அது சிகப்பா பளபளப்பான பத்மராக கல்லு மாதிரி, கண்ணாடி மாதிரி அப்படி இருக்கான். அது அவ்வளவு நம்ம அதுக்குதான் பியூட்டி பார்லர்லாம் போய் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். அம்பாளுக்கு அது நேச்சுரலாவே அந்த மாதிரி இருக்கு. அவளுக்கு பத்மராக கல்லு மாதிரி அப்படி பளபளன்னு இருக்கான். அதுக்கு அடுத்தது நவவித்ரும பிம்பஸ்ரீ ஞக்காரி ரதனஸ்பதா. நவவித்ரும அப்படின்னா புத்தம் புதுசா இருக்கிறது. நவ அப்படின்னா நியூ அப்படின்னு அர்த்தம். அந்த நவங்கிறதுல இருந்துதான் வந்துட்டு நியூ அப்படிங்கிற வேர்டு வந்தது, இங்கிலீஷ் வார்த்தை. அது புத்தம் புதுசா இருக்கிற அந்த பவழ கல்லும் அந்த கோவ பழமும் சேர்ந்த மாதிரி அவளுடைய உதடுகள் இருக்கான் அவளுக்கு. நவவித்ரும பிம்பஸ்ரீ ஞக்காரி ரதனஸ்பதா. இப்போ கன்னத்தை சொல்லியாச்சு, உதட சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது சுத்த வித்யாங்குராகார விஜபந்தி த்வியோஜ்வலா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்ப பல்லு வரிசைய சொல்லியிருக்கா. பல்லு வரிசை வந்துட்டு வெள்ளை வெள்ளையர்னு அழகா இருக்கு. பல்லு வரிசை வெள்ளை வெள்ளையர்னு அழகா இருக்குன்னு அதுக்கு வேற என்ன வேணாலும் அதுக்கு வந்து ஒரு உபமானம் சொல்லியிருக்க முடியும், எக்ஸாம்பிள் சொல்லியிருக்க முடியும். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கா அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப விசேஷமா இருக்கும் இது கேட்கறதுக்கு. சுத்தமான வித்யை மாதிரி, வித்யினாக்க கல்வி, அந்த கல்வி மாதிரி அவளுடைய பல்லு வெள்ளை வெள்ளையர்னு இருந்துதான். சுத்தமான நல்ல ஞானத்துக்கும் பல்லினுடைய கலருக்கும் என்ன சம்பந்தம்? கல்வியினுடைய அதிபதி சரஸ்வதி. இந்த சரஸ்வதி பூஜையை எடுத்துட்டோம்னா அது சரத்காலத்துல வருது. அது சரத் ருது. அந்த சரத் ருதுல வரதுனாலதான் அதுக்கு சாரத நவராத்திரினே பேரு. சாரத நவராத்திரி, அந்த சாரதா அப்படின்ட்டு சரஸ்வதிக்கும் பேர் இருக்கு. சாரதாங்கிறதுக்கு வந்துட்டு மந்திர சாஸ்திரத்துல இன்னும் நிறைய அர்த்தங்கள்லாம் சொல்லி இருக்கு. ஆனா சாரதா அப்படின்ட்டு சொன்னா சரஸ்வதி அம்பாளுக்கு தான் பேரு. இந்த காஷ்மீர்ல வந்துட்டு பண்டிதர்கள்லாம் ரொம்ப அதிகம். பண்டிட்டுனே ஒரு ஜாதியா சொல்லுவா. நம்ம ஜவஹர்லால் நேருலாம் கூட அந்த மாதிரி பண்டிட்டு தான். அந்த மாதிரி ஒரு வித்வத் கோஷ்டி எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு காரணம் அங்க என்னன்னா, இந்த வாக்தேவியான இந்த சரஸ்வதியினுடைய ஆராதனை காஷ்மீர்ல ரொம்ப அதிகமா. அங்க வந்துட்டு சாரதா பீடம்னே ஒரு மடம் இருக்கு. பாரத தேசத்தினுடைய பெரிய பெரிய பண்டிதர்கள் வித்வான்கள் எல்லாரும் அந்த சாரதா பீடத்துல ஏறினாலே தன்னுடைய வித்வத்துக்கு ஒரு பெரிய பட்டாபிஷேகம் பண்ணினா மாதிரின்னு நினைச்சிருந்தாலாம். இந்த நம்ம மதுரையில சங்க பலகை அதுல ஏறினாக்க ரொம்ப பெருமைன்னு நம்ம தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி தமிழ்நாட்டுல தொண்டமண்டலம் இந்த இடத்துல வந்துட்டு இருக்கிற காஞ்சிபுரத்துக்கும் காஷ்மீர்ல காஷ்மீர மண்டலம்னு ஒரு பேராம். வடக்கே கிருஷ்ணர் அவதாரம் பண்ணின மதுரா இருக்கு அப்படின்னா இங்க மீனாட்சி அவதாரம் பண்ணின மதுரை இருக்கு. அங்க பாடலிபுத்திரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் நடுநாட்டுல பாடலிபுத்திரம் இருக்கு. இப்போ அதை வந்துட்டு திருப்பாதிரி புலியூர்னு சொல்றோம், கடலூர்ல இருக்கு. அது அந்த ஊர் சுவாமி பேரு பாடலீஸ்வரர்னு பேரு. வடக்கே காசி இருக்கு, இங்க தென்காசி இருக்கு. இந்த மாதிரி காஞ்சி கஷேத்திரமே தட்சிண காஷ்மீரம். இங்க வந்துட்டு சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகம் விசேஷம் ரொம்ப சாநித்தியமா இருக்கான். இதையதான் அவர் சொல்லியிருக்கார், தன்னுடைய மூக பஞ்சசதியில சொல்லியிருக்கார், சாரஸ்வத புருஷாகார சாம்ராஜ்யே அப்படின்ட்டு சொல்ற. அந்த மூக்கரனுடைய கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவருடைய உண்மையான பேரு என்னன்னே நமக்கு இப்ப தெரியாது. மூக்கர் அப்படின்னு சொன்னா மூக்க அப்படின்னு சொன்னாக்க ஊமைன்னு அர்த்தம். அவர் வந்துட்டு பிறப்புனால ஒரு ஊமையா இருந்தார். அதுக்கப்புறம் காமாட்சி அம்பாளுடைய அனுகிரகத்தினால அவருக்கு வந்துட்டு பெரிய மகாகவியானார். பஞ்சசதி அப்படின்னா 500, சதி அப்படின்னு சொன்னா 100ன்னு அர்த்தம். பஞ்சசதின்னு 500, மூக்க பஞ்சசதி அப்படின்னு ஒரு 500 ஸ்லோகம் காமாட்சி அம்மன் மேல அவ்வளோ அப்படியே அமிர்தமா பொழிஞ்சிருப்பார் கொண்டு வந்து. அப்பேற்பட்ட அந்த மூக்கர் வந்துட்டு அந்த மூக்க பஞ்சசதியில சாரஸ்வத புருஷாகார சாம்ராஜ்யே அப்படின்ட்டு சொல்றார். அவருக்கு வந்துட்டு சாட்சாத் காமாட்சியே வாக்தேவியா வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கா. காமாட்சி அம்மன் கோவில்ல இன்னைக்கும் நம்ம பார்க்கலாம் 8 கைகளோட ரொம்ப சௌந்தரியமா பரம சௌந்தரியத்தோட ஒரு சரஸ்வதி அம்பாளுடைய சன்னதி இருக்கு. ஆதிசங்கரும் இங்கதான் சர்வஜ்ஞ பீடம் ஏறினாராம். இதெல்லாம் காஞ்சி கஷேத்திரத்துக்கும் சரஸ்வதிக்குமா இருக்கப்பட்ட விசேஷமான ஒரு சம்பந்தம் இது.
ஆதி காலத்துல இருந்தே இந்த காஞ்சிபுரத்தை எடுத்திருந்தோம்னா இந்த கடிகாஸ்தானம், இந்த யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அது யூனிவர்சிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அது நிறைய இருந்துதான். வடக்கே இந்த நாலந்தா, தக்ஷசீலம் இந்த மாதிரி யூனிவர்சிட்டிகள் எல்லாம் வந்துட்டு நிறைய இந்த காஞ்சிபுரத்திலேயே இருந்தது. இதுக்கு வந்துட்டு என்ன ஒரு இது எப்படி இதெல்லாம் இதெல்லாம் ஒரு கல்வெட்டுல இருக்கு. திருவல்லம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்துட்டு ஒரு கல்வெட்டு ஒண்ணு கிடைச்சது, இன்ஸ்கிரிப்ஷன் அது கிடைச்சது. அதுல வந்துட்டு கடிகை 7000 அப்படின்ட்டு இருக்கு. அதுல இருந்து என்ன தெரியறது அப்படின்னா, அந்த கடிகாஸ்தானம் அந்த யூனிவர்சிட்டியில வந்துட்டு 7000 வித்தியார்த்திகள் படிச்சா அப்படிங்கிற விஷயம் தெரியுது. அதுக்கப்புறம் சேம் டைம் அதுல பார்த்தோம்னா இன்னொரு இது மைசூர்ல ஷிமோகா அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்துல ஷிகார்பூர்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல பிரணவேஸ்வர சுவாமி அப்படின்னு ஒரு சுவாமி கோவில் இருக்கு, சிவன் கோவில் இருக்கு. அந்த கோவில் ஒரு சம்ஸ்கிருத கல்வெட்டு ஒண்ணு இருக்கு. அங்க வந்துட்டு இதுல 4th century AD அங்க வந்துட்டு கர்நாடகாவை ஆட்சி பண்ணின மயூரவர்மன் அப்படிங்கிற ஒரு ராஜா, அவனுடைய குரு வீரகர்மன் அப்படிங்கிறவரோட இந்த காஞ்சி கடிகாஸ்தானத்துல வந்துட்டு படிச்சாலாம். இந்த விஷயம் வந்துட்டு இந்த நம்ம இன்னொரு இதுல உட்பட சிவகாமியினுடைய கல்கி இந்த சிவகாமி சபதம், கல்கியினுடைய சிவகாமி சபதம் அந்த கதை படிச்சிருக்கிற வாழ்க்கை இந்த விஷயம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். மயூரகர்மன் அப்படிங்கிற இதுல வந்திருக்கோம். அந்த பரஞ்சோதி போயிட்டு புலிகேசிய பாக்குறதுக்கு அந்த ஓலைச்சுவடியை எடுத்துட்டு போகிற சமயத்துக்கு நாகநந்தி கொண்டு போய் கொடுக்கறது, அந்த ஓலைச்சுவடியை எடுத்துன்னு போறச்சே அச்சுதவிக்ராந்தர் அவர் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவார். அப்போ வந்துட்டு இந்த கதையை அவ 2 பேரும் பேசின்னு இருப்பா. அந்த இடத்த எடுத்து ஃபர்ஸ்ட் வால்யூம்ல படிச்செல்லாம் தெரியும். அது அந்த விஷயம் வந்து இதுல மைசூர்ல ஷிமோகாக்கு பக்கத்துல ஷிகார்பூர்ல பிரணவேஸ்வர சுவாமி கோவில்ல சம்ஸ்கிருதத்துல இந்த கல்வெட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அரக்கோணத்துல வேலூர் பாளையத்திலயும் இதே இந்த விஷயத்தையே சொல்லியிருக்கு. அது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாருக்குமே தெரியும் காஞ்சிபுரத்துல வந்துட்டு கைலாசநாதர் கோவில் எப்பேற்பட்ட ஒரு கோவில்ங்கிறது தெரியும். அதை வந்துட்டு 1ஆம் நரசிம்மவர்ம பல்லவர் அந்த ராஜா தான் கட்டினது. அவனுக்கு இன்னொரு நேம் வந்துட்டு ராஜசிம்ம பல்லவன் பேரு. அந்த ராஜசிம்ம பல்லவன் தான் அந்த கல்வெட்டுல இருக்கு. இன்னைக்கும் அந்த கோவில் வாசல்ல வந்துட்டு ஒரு போர்டு போட்டுக்கும், இந்த கோவில இன்னார் கட்டினா அப்படின்ட்டு போட்டிருக்கோம். அந்த ராஜசிம்ம பல்லவன் தான் 1ஆம் நரசிம்மவர்மன், 1ஆம் மகேந்திரவர்ம பல்லவனுடைய புள்ள 1ஆம் நரசிம்மவர்மன். அந்த ராஜா தான் அதை கட்டினது. அதுல வந்துட்டு என்ன போட்டிருக்கு, என்ன இதுல விசேஷம், அந்த கோவில அந்த ராஜா கட்டினா அதுல என்ன விசேஷம் இருக்கு? அந்த கல்வெட்டுல அந்த அரக்கோணத்துல உள்ள அந்த கல்வெட்டுல என்ன எழுதியிருக்குன்னா, இந்த ராஜா இந்த கோவில கட்டினா அப்படிங்கறது ஒரே லைன்ல எழுதி முடிச்சுட்டா. ஆனா அதை விட முக்கியமா அங்க ஏற்கனவே இருந்த அந்த பழைய கடிகாஸ்தானம் அந்த வித்யாசாலைய வந்துட்டு அவன் புதுப்பிச்சதை ரொம்ப ஸ்லாகியமா எழுதியிருக்கா. அதுதான் ரொம்ப அதுக்குதான் ஒரு பெரிய வெயிட் கொடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை எழுதியிருக்கா. இதையே வந்துட்டு அப்பர் சுவாமிகள் அவர் வந்துட்டு கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கார். மூக பஞ்சசதியில ஆர்யா சதகத்துல ஒரு இடத்துல காமாட்சி தேவிய வந்துட்டு சரஸ்வதி அம்மனாவே சொல்லியிருக்கார். அதுல வந்துட்டு மாசு மருவே இல்லாத வெள்ளை வெளேர்னு வஸ்திரம் போட்டு இருக்காளாம் காமாட்சி அம்மன். காஷ்மீர் முழுசுமே இந்த மாதிரி வெண்பனி மலைகளால மூடப்பட்டு சரஸ்வதி மயமா இருக்கு. இப்ப நம்மளுக்கு வின்டர் வரப்போறது, எல்லா இடமும் வெள்ளை வெளேர்னு ஆக போறது. எல்லாரும் சரஸ்வதி அம்மனை மனசுல நினைச்சுக்கலாம். ரொம்ப வசதியா இருக்கும் நம்மளுக்கு இந்த விஷயம் எல்லாம். சரத்காலத்தோட விசேஷம் இதுதான். சரச்சந்திரன் அப்படின்னு கவிகள்லாம் விசேஷமா சொல்லுவா. நம்ம போன சௌந்தரிய லஹரி கிளாஸ்ல கூட பார்த்தோம் இல்லையா, பரிணத சரச்சந்திரவதனா அப்படின்ட்டு அம்பாளை பத்தி நம்ம பார்த்தோம். இந்த சரச்சந்திர காலத்துலதான் வந்துட்டு சரத்காலத்துலதான் வந்துட்டு சந்திரன் லோகம் பூரா நன்னா பளிச்சுன்னு தெரிய வரோம். சரஸ்வதியினுடைய அனுகிரகம் பண்ற சரஸ்வதி வந்து அனுகிரகம் பண்ற அந்த உண்மையான கல்வி அது இருக்கு பார்த்தீங்களா, அது வந்துட்டு சரத்கால சந்திரனை மாதிரி நமக்கு ஆசாபாசங்கள்ல இருந்தெல்லாம் நம்மள வந்துட்டு வெளியில கொண்டு வரக்கூடியதா இருக்கிறோம். அது ஞானம் இல்லாத வெறும் படிப்பு பலவிதமான தப்பு பண்றதுக்கு நம்மள தூண்டுறது. இப்ப வந்துட்டு எவ்வளவோ சயின்ஸ் எல்லாம் படிக்கிறா, பக்தி எல்லாம் எதுவும் கிடையாது, இந்த இதெல்லாம் நாஸ்திகவாதம் எல்லாம் பேசிட்டு என்னென்னமோ இதெல்லாம் படிக்கிறா. ஆனா என்ன ஆகுறது, அதே சயின்ஸ் அதே இதை வச்சுட்டு என்ன இதெல்லாம் அக்கிரமம் எல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ அக்கிரமமும் பண்றா. சிஏ படிக்கிறோம் சீட்டிங் அக்கௌண்ட்டுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே எப்ப அப்படிலாம் டேக்ஸ் எல்லாம் ஏமாத்தலாம் அப்படின்னு தான் அதெல்லாம் யோசிச்சுக்கிறோம். வக்கீலுக்கு படிச்சா என்னென்ன கிரைம் பண்ணா எப்படி வெளியில வரலான்ட்டு தான் முதல்ல படிச்சுக்கிறா. ஆனா ஞானத்தை சரஸ்வதி அம்மன் வந்துட்டு நமக்கு அனுகிரகம் பண்ற அந்த உண்மையான கல்வி அப்படிங்கிறது அது ஞானம்.
நம்மளுடைய ஆசாபாசங்கள் எல்லாத்தையும் அடக்கிடுறது. அந்த மெய்யறிவு அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஞானம் அஜ்ஞான இருட்டுல இருந்து நமக்கு வெளியில வர்றதுக்கு உதவுறது. இந்த சரஸ்வதி பூஜா காலத்தை எடுத்துட்டோம்னா இந்த ஞானத்தை சொல்லும் பொழுது வெளி உலகம் எல்லாம் எப்படி இருக்கோ அதுதான் நம்மளுடைய மனசுலயும் அதே மாதிரிதான் ஆக்கிறதாம். அதுல வந்துட்டு நம்ம பதமா பார்த்தோம்னா பல விடியறத பார்த்தோம்னா நமக்கும் ஒரு உற்சாகமா இருக்கு. அது இல்லாதபடிக்கு ரொம்ப மப்பு மந்தாரமா இருந்து ரொம்ப அழுக தூக்கலா தூரின்னு இருந்ததுன்னா நமக்கும் ரொம்ப டல்லா இருந்துட்டு இருக்கு. விடிய காலத்தாலையும் சரி இந்த சாயந்தர நேரத்திலயும் சரி நமக்கு அந்த பிரம்ம முகூர்த்தம் சந்தியா காலம்னு சொல்ற அந்த நேரத்துல எல்லாம் வெளி உலகத்துல எல்லாம் ஒரு அமைதி பரவி இருக்குமா. அந்த நேரத்துல நம்ம தியானத்துல உட்கார்ந்துட்டோம்னா ஈஸியா தியானம் கை கூடுமா. சரஸ்வதி பூஜை காலத்தை எடுத்துட்டோம்னா சீதோஷ்ணம் ரொம்ப பரம சுகமா இருந்துட்டு இருக்கு. ரொம்ப வெயிலும் இல்லாம ரொம்ப குளிரும் இல்லாம சாந்தமா சூரியன் ரொம்ப தாவல்யமா சந்திரன் வெள்ளை வெள்ளையர்னு மேகக்கூட்டம்னு ரொம்ப ரம்யமா இருக்கிற காலம். இதுல என்ன விசேஷம்னா பாரத பூமி முழுசுக்குமே இதே சீதோஷ்ணம் தான் இருக்குமா அந்த நேரத்துல. இந்த மாதிரி வெளியில நல்ல சூழ்நிலை அமையிற பொழுது உள்ளேயும் அமைதி சாந்தம் இதெல்லாம் நமக்கு உண்டாக்கிக்கிறதுக்கு வசதியா இருக்கு. இப்பேற்பட்ட இந்த குண விசேஷமே உருவெடுத்துட்டு வந்த மாதிரி சரஸ்வதி தேவியினுடைய ஆராதனையும் இந்த காலத்திலேயே நமக்கு சேர்ந்து வருது. இது எல்லாம் நமக்கு சீக்கிரமா அம்பாளை இந்த நேரத்துல எல்லாம் நமக்கு அம்பாளை தியானம் பண்ணிட்டோம்னா ஈஸியா ஞானமும் தெளிவும் கை கூடுறது. அடுத்தது இது சரஸ்வதியினுடைய கையில இருக்கிற ஜபமாலை ஏட்டு சுவடி இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா இது யாருக்கெல்லாம் இருக்கு, இன்னொருத்தர் யாருக்கு இருக்கு, பரம ஞானமூர்த்தியா இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கும் இதேதான் இருக்கு கையில. ரெண்டு பேருக்கும் சந்திரகலை இருக்கு. கலை அப்படின்னா அது வித்யை அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. கலை அப்படின்னா ஆர்ட், வித்யை அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் இருக்கு. வளர்ற சந்திரன், அந்த வளர்பிறை சந்திரனுக்கு தான் சந்திரகலைன்னு பேரு. எது வளர்றதோ அது கலை. இது அம்பாள் சரஸ்வதி அவ ஒரு பெண் தெய்வம் அப்படிங்கறதுனால அவளை நம்ம சர்வாலங்கார பூஷிதையா நம்ம சொல்றோமே தவிர உண்மையிலேயே அவளுடைய உருவம் எப்படி மந்திர சாஸ்திரங்கள்ல எல்லாம் அவளை பத்தி எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சரஸ்வதி சூக்தம் அதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அவளை எப்படி வர்ணிச்சிருக்குன்னா தட்சிணாமூர்த்தி எப்படி இருப்பாரோ, தட்சிணாமூர்த்தி எப்படி இருப்பாரு, தலையில ஜடாமுடி இருக்கும், நெத்திக்கண் இருக்கு, சந்திரகலை இருக்கு, கையில ஜபமாலை புஸ்தகம் இதெல்லாம் அபயவரத ஹஸ்தம் இப்படி எல்லாம் வச்சுட்டு இருக்க. இப்ப வீணா தட்சிணாமூர்த்தி அவர் கையிலேயே தட்சிணாமூர்த்தி கையில ஒரு வீணைய கொடுத்து அவருக்கு வெள்ளை புடவைய கட்டி விட்டா எப்படி இருப்பா, அதுதான் சரஸ்வதி தேவி. அதுதான் உண்மையான சரஸ்வதி சூக்தத்துல அந்த மந்திர சாஸ்திரங்கள்ல வேதங்கள்ல சொல்லியிருக்கிற இது உபனிஷத்துல சொல்லியிருக்கிற அந்த சரஸ்வதியினுடைய வடிவம் அந்த மாதிரி. நம்ம சுவாமிய அம்பாளை நம்ம குழந்தையா நம்ம பாக்குறோம். நம்ம குழந்தைக்கு நம்ம எப்படியோ நம்ம அலங்காரம் எல்லாம் நம்ம ஆசைக்கு ஏத்த மாதிரி நம்ம அலங்காரம் பண்ணுவோம். அதே மாதிரி அம்பாளுக்கு நம்ம இஷ்டப்படி அலங்காரம் பண்ணி 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 அது இந்த மாதிரி அப்படின்னு கவிகள்லாம் வர்ணிச்சிருக்கா, இப்படி இருக்கா அப்படின்ட்டு அவ கற்பனைக்கு ஏத்த மாதிரி வர்ணிச்சிருக்கா. ஆனா உண்மையாவே சரஸ்வதி அம்பாளுக்கு தட்சிணாமூர்த்தியினுடைய கோலம் தான் இவளுக்கும். ரெண்டு பேரும் வெள்ளை வெளியர்னு இருக்கா, எல்லாம் வெள்ளை, வெளியிலயும் வெள்ளை, இந்த மாதிரி வெள்ளை கலர்ல இருக்கா, சந்திரகலை ஸ்படிகமாலை உள்ள வெளியில எல்லா இடத்துலயும் வெள்ளை, சீதோஷ்ணம் எல்லாம் சர்வ சுகமா இருக்கு. இந்த நேரத்துல பார்த்தோம்னா மனசு தானாவே அடங்குறது. அதனாலதான் வெண்மையான அந்த பல்லு வரிசை இருக்கு இல்லையா அம்பாளுக்கு, அந்த இதை சுத்த வித்யாங்குராகார விஜபந்தி துவயோஜ்வலா அந்த மாதிரி அப்படி சொல்லியிருக்கிறது. அந்த அவளுடைய வெள்ளை வெள்ளேர்னு இருக்கிற அந்த பல்லு வரிசைக்கு சுத்தமான வித்யைய உபமானமா சொன்னதுக்கு காரணம் இதுதான். சுத்த வித்யாங்குராகார விஜபந்தி துவயோஜ்வலா கற்பூர வீடிகாமோத சமாகர்ஷ திகந்தரா. அது இந்த மாதான் இது சுத்த வித்யாங்குராகார விஜபந்தி துவயோஜ்வலா அவளுடைய பல்லு இந்த மாதிரி இருக்கு. கற்பூர வீடிகாமோத சமாகர்ஷ இது எல்லாத்தையும் அப்படியே இதுவா ஆகர்ஷணம் பண்றதா. அந்த வித்யை இப்போ ஒருத்தருக்கு வித்யை இருக்கு அப்படின்னா அவளால எல்லாரையும் தன் பக்கம் கவர்ந்து இழுத்து வச்சுட்டு இருக்க முடியும். அந்த மாதிரி அவளுடைய வித்யைகள் அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அந்த மற்றவாள் அடிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு வித்யை அடிமைப்படுத்தக்கூடிய அளவுக்குனாக்க சர்வாதிகாரம் இல்ல. இப்ப நம்ம மகாபெரிவாளை பார்த்தோம்னா நம்ம தானா அவர் காலில் விழுறோம், நீங்க தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு அவர் என்ன சொன்னாலும் நம்ம கேட்கறதுக்கு நம்ம தயாரா இருப்போம்.
அவர் பக்கம் நம்ம மனசு தானா போய் அடங்கி நிக்கிறது அவர்கிட்ட. அந்த மாதிரி அவர் இப்ப நம்மள சர்வாதிகாரத்தினால அடக்கினார்னு சொல்ல முடியாது. அன்புனாலையும் சாந்தத்தினாலையும் அவருடைய அந்த நல்ல வைப்ரேஷன்ஸ்னால நம்மள அடக்கி வச்சார். அந்த மாதிரி இது நம்ம அந்த மாதிரி ஒரு வித்தியையே நம்மளுக்கு கொடுக்கறதான் இது. இப்போ நம்ம இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். பத்ம